வெளிநாடுகளில் நீங்கள் பலவிதமான விழாக்களை கொண்டாடி இருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஆனால் இது எதுவுமே நம்முடைய தமிழர் திருநாள் பொங்கலுக்கு ஈடாகாது. ஏன்னா பொங்கல் என்பது நம்முடைய தமிழ் பண்பாட்டோடு தமிழ் உணர்வோடு கொண்டாடப்படுகின்ற ஒரு விழா. அப்படிப்பட்ட பொங்கல் பண்டிகை நேரத்தில் அயலக தமிழ் உறவுகள் உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கிறது என்னுடைய சொந்த சகோதரர்கள் சகோதரிகள் என்னுடைய குடும்பத்தினரை சந்திக்கின்ற அந்த நிகழ்ச்சியை, அந்த மகிழ்ச்சியை எனக்கு தருகின்றது. முதல்ல இந்த விழாவை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறைக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அயலக தமிழர் தினத்தை நம்முடைய திராவிட மாடல் அரசு ஏற்பாட்டில் கடந்த 5 ஆண்டுகளாக நாம் சிறப்பாக கொண்டாடி வருகின்றோம். அது கடந்த 3 வருடங்களாக அவர்கள் தவறாமல் என்னை அழைத்து விடுவார்கள். நானும் தவறாமல் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு தலைப்பை செலக்ட் பண்ணி அந்த தலைப்பின் கீழே நிகழ்ச்சிகளை நடத்தி இந்த தினத்தை நீங்கள் கொண்டாடி வருகின்றீர்கள். இந்த ஆண்டுக்கான தலைப்பு தமிழால் இணைவோம், தரணியில் உயர்வோம் அப்படின்ற ஒரு மிகச்சிறப்பான தலைப்பு வைக்கப்பட்டிருக்கு. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா தமிழ் மொழி என்பது நாம் அனைவரையும் இணைக்கக்கூடிய ஒரு மொழி. தமிழ் யாரையும் வேறுபடுத்தாது, பிரித்து பார்க்காது. யாருக்கும் எந்த பேதத்தையும் காட்டாத மொழிதான் நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழி. தமிழ்ன்ற அடையாளத்துக்கு முன்னாடி வேற எந்த அடையாளமும் நிற்க முடியாது, போட்டி போட முடியாது. ஜாதி, மதம், பணக்காரன், ஏழை, முதலாளி, தொழிலாளி, ஆண், பெண் என்று எல்லா பேதங்களையும் தாண்டி தான் நம்ம அத்தனை பேரையும் இணைத்திருப்பது நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழி. அப்படி நாம அனைவரும் தமிழால் இணைந்ததால தான் இன்னைக்கு தரணியை வென்று கொண்டிருக்கின்றோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.